ஹலோ பியூட்டிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோட்டஸோட 7 அண்ட் 8 எபிசோட் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். எனக்கு வந்து டைம் அதிகமாக கிடைச்சா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க, அதனால தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு கப்புள்ஸ் காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க இங்கே இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீங்கள் ஏன் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த காலேஜ் இருக்குது, அதனால தான் நான் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு அவங்க 2 பேரும் இது என்னடா புதுவிதமான மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காங் கிட்ட தான் கேட்குறாங்க. இதுக்கு காங் வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு தான் ஆசை, எங்கள் அம்மா தான் இன்ஜினியரிங் எடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உனக்கு பிடிச்சதே எடுத்து படிச்சிருந்துருக்கலாம்ல, நீ வந்து 4 வருஷம் கழிச்சு இதை பற்றி ஃபீல் பண்ணினா அந்த 4 வருஷமுமே உனக்கு வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். நீ ஃபேக்கல்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சின்னா அடுத்த வருஷம் சேஞ்ச் பண்ணு, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இரு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வார்டை காட்டுறாங்க. வார்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் அவனுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து பிரேம் உள்ள வரான். பிரேமை பார்த்ததும் மாற்றி மாற்றி 2 பேரும் விஷ் பண்ணிக்கிறாங்க. பிரேம் வந்து வார்டு கிட்ட உனக்காக தான் மருந்து வாங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வார்டும் ஆமாம் எனக்காக தான் மருந்து வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட பிரேம் வந்து நீ டாக்டர் கிட்ட போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வார்டு சொல்கிறானா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பிரேம் வந்து அவ்வளோ சீரியஸாலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக் கேப்சரிங் ஈவெண்ட்டுக்கு மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட வார்டும் சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சாப்பிட வந்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தித்தும் காங்கும் தான் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட நீங்கள் எப்படி போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து உன் வேலையை மட்டும் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட காங் வந்து என் மேலே எதுவும் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் ஏன் உன் மேலே கோவப்படணும், நான் வந்து உன்னை என்னோட ஜூனியராகவே பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து நானும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ உள்ள இப்போ என்ன சொன்ன, நீ எக்கனாமிக் தானே படிக்கிறதா இருந்த, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக மாற முடியும், இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காம எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் நீ தேவையே இல்லாமல் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே வந்த ரீசன் வேறு மாதிரி இருந்தாலும் நானும் இங்கே படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் ஒன்றும் ஃபன் பண்ணுறதுக்காக வரல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த எல்லா ஆக்டிவிட்டிலையுமே வந்து நான் கலந்துருக்கேன், இப்போ நடக்க போகிற ஃப்ளாக் ஈவெண்ட்டை நான் கண்டிப்பாக வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ சும்மா சொன்னால் மட்டும் பத்தாது, சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டு, இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நாட் வந்து ஆர்த்தித்தை கூப்பிட்றதுக்காக வரான். ஆர்த்தித் வந்து நாட்டை பார்த்து ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். நாட் வந்து நான் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதனால தான், சரி வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் காங் அங்கே நிற்கிறத பார்க்குறான். உடனே ஆர்த்தித்தை பார்த்து அவன் எப்படி வீட்டுக்கு போவான் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அவனுக்கு அவனோட வேலையை பார்க்க தெரியும், நீ முதல்ல வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். வண்டியை விட்டு இறங்கின பிறகு ஆர்த்தித் வந்து நாட்டை பார்த்து நாளைக்கு நடக்க போகிற ஃப்ளாக் கேப்சரிங்கை வந்து நம்ம இன்னும் கடுமையாக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடு, நம்ம ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நாட்டுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அந்த காங் இருக்கான்ல, அவன் வந்து எக்கனாமிக் தான் எடுக்கணும்னு இருந்திருக்கான், ஆனால் இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல, அதனால நான் இன்னும் டஃப் ஆக்க போகிறேன் இந்த காம்படிஷனை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நாட்டு வந்து அதில் என்ன இருக்குது, நம்மளோட கேங்கில் கூட ஒருத்தன் அப்படி தான், இதை வந்து நீ இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆர்த்தித் வந்து அப்படிலாம் விட முடியாது, நான் கண்டிப்பாக ஹார்டாக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அந்த ஃப்ளாக் கேப்சரிங் ஈவெண்ட்டுக்காக சேர்ந்துருக்காங்க. அப்போ ஓக்கு வந்து எம் கிட்ட எனக்கு இதெல்லாம் பார்த்தா அந்த டாங்கி காங் கேம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறான். எம்மும் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை டீவ் வந்து பின்னாடி இருந்து பார்த்துடுறான். 2 பேரும் ஆர்த்தித்தை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா ஆர்த்தித்தை கூப்பிட்டு இதை சொல்லவா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓக் வந்து இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத, நாங்கள் சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து பேச ஆரம்பிக்கிறான். எல்லாரும் அந்த ஃப்ளாகை பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாகை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளாக் கேப்சரிங் ஈவெண்ட் வந்து வச்சுருக்கோம், இதில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா தான் நாங்கள் உங்களை அஃபிஷியல் ஜூனியராக ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளாகை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு 7 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனாக நிற்கிறாங்க. இதை கேட்டதும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரொம்பவே குழம்பிடுறாங்க. என்னடா இது எந்த க்ளூவுமே கொடுக்கல, அப்புறம் எப்படி நம்ம அந்த ஃப்ளாகை எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டீவை கூப்பிட்டு நீ போய் கேட்டுட்டு வா, நீ தானே ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. டீவும் சரி அப்படின்ட்டு போய் கேட்குறான். நாங்கள் வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டு நாட் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, நீயே போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு இந்த ஃப்ளாகை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எமக்கு வந்து ஒரு யோசனை வருது. இங்கே வந்து 5 கலர் இருக்கு. ஒருவேளை 5 கலர் இருக்கிற மாதிரி டெசர்ட்டை சொல்கிறாங்களோ, எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜுக்கு வெளியே கூட ஒரு ஷாப் இருக்கு, அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இத கேட்ட மத்தவங்கலாம் கொஞ்சம் சீரியஸா யோசி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடியா குடுக்குறா. இதுல வந்து 5 கலர் இருக்கு. இவங்க 5 ஃபேப்ரிக்க பத்தி சொல்லுவாங்களோ அப்படின்ற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட வந்து அதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிதானே? அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம போகணும் அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு கேம் விளையாடணுமோ அப்படின்ற மாரி யோசிக்கிறான். உடனே நம்ம காங்குக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஒருவேளை இதுக்கான மீனிங் சோட்டஸா இருக்குமோ? சோட்டஸ்ல கூட 5 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட மத்தவங்களும் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. சோட்டஸ்ல வந்து மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்கும். உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நீ ரொம்பவே ஸ்மார்ட் தான். பரவால்ல 5 லெட்டர் வந்து இதுல இருக்கு. இதுதான் வந்து ஆன்ஸரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப இதுக்கான பிரீஃபான ஆன்ஸர் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் காங் வந்து எஸ்னா சீனியர், ஓனா ஆர்டர், டீனா ட்ரெடிஷ்னல், யூனா யூனிட்டி, எஸ்னா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட எல்லாருமே சரி அப்ப அதுபடி யோசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு எஸ்ஸுங்கிற லெட்டருக்கு சீனியர் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ சீனியர் அப்படின்னா இங்கே வெறும் 3rd இயர் சீனியர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. சரி நம்ம 4th இயர் அப்புறம் 2nd இயர் சேர்ந்த சீனியரை வந்து இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. 2nd இயர் சீனியர் வந்து ஈஸியாக கிடச்சிருவாங்க. ஆனால் 4th இயரில் யாரை கூப்பிடுறது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அப்புறம் தான் டீரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரோட நம்பர் வந்து கேட்குறாங்க. ஆனால் அவரோட நம்பரை வந்து யார்கிட்டயுமே இல்லை. அதனால சரின்னு அவரோட டோமுக்கே போய் அவரை ஸ்ட்ரைட்டாக அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டீர் பி க்ரீம் எங்களை வந்து உங்களோட ஜூனியர்ஸாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு டீர் வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், ஆனால் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கிட்ட தான் போய் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால டீ வந்து நாட் கிட்ட போய் நான் அந்த ஃப்ளாகை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே கொஞ்ச நேரம் நாட் வந்து யோசிச்சுட்டு விலகி நின்னுக்கிறான். ஸோ இவன் விலகி நிற்கிறதுக்கான அர்த்தம் வந்து நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான். இதை பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் பிரேம் கிட்ட போய் நான் அந்த ஃப்ளாக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். பிரேம் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான். இதை பார்த்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப நேரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கோம், அப்படின்னா நம்ம அவங்க ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்க வந்து என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிறது வந்து பிரேம், அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து மூவ் பண்ணி ஆகணும், அவரை நம்ம எப்போவுமே அப்செட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து எல்லாரும் லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரின்னு லைன்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி டீவ் வந்து பிரேம் கிட்ட போய் நான் இந்த ஃப்ளாகை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீவ் வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, நீ கொஞ்சம் நல்லா போய் யோசிச்சு பாரு, இன்னொரு வாட்டி வந்து நீ தப்பா சொன்ன அப்படின்னா நான் வந்து இதை இதோட ஃபினிஷ் பண்ணிடுவேன், திருப்பி உங்களை வந்து அந்த ஃப்ளாகை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்லாம் சேர்ந்து திருப்பி மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காங் வந்து என்ன சொல்றான்னா, இப்போ அவங்க ஆர்டர் கொடுத்த உடனே நம்ம 3 நிமிஷத்துல வந்து லைன்ல நின்னோம், அதேமாரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைன் ஃபார்ம் பண்றாங்க. திருப்பி அங்கேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் வந்து திருப்பியும் லைன் ஃபார்ம் பண்றாங்க. இதே மாரி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம பின்னாடி வந்து நின்னுட்டு இருப்பான். வந்து கொஞ்சம் டயர்டான மாரி இருக்கா. இத வந்து பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்ற மாரி கேட்குறான். மேயும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. அதுக்கப்புறம் வந்து அவனோட கர்ச்சீஃபை எடுத்து கிட்ட குடுத்து தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். வந்து இத வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறா. அதனால வந்து கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணல, இது வந்து புதுசு தான், நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறான். சரின்னு நம்ம மேயும் வந்து அத வாங்கிக்கிறா. முகத்தெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது தான் மேய்க்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கர்ச்சீஃப் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில சண்டை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றா கிட்ட. இதனால அவளோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு இப்போ நான் உன்கிட்ட இருந்து இந்த கர்ச்சீஃபை வாங்கிட்டேன், இனிமே உனக்கும் எனக்கும் இடையில சண்டை வராது அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுக்கு வந்து இதையெல்லாமா நீ நம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓட முடியாம ஓடிட்டு இருப்பாங்க. இதை வந்து பிரேம் பார்த்துட்டு எல்லாரும் நிறுத்துங்க, நீங்க ஆர்டர் அப்படின்ற விஷயத்த வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க. ஒரு லீடரா இருக்கிறவன் சும்மா வாயால எதையும் சொன்னா மட்டும் பத்தாது, அவனோட டீம் மெம்பர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வந்து இந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டீங்க, அதனால உங்களை ஃபிளாக் எடுக்கிறதுக்கு நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிக்கிறான். இவங்க இப்படி 2 ஸ்டேஜ் ஃபினிஷ் பண்றதுக்குள்ளேயே லஞ்ச் டைம் ஆயிடுது. அதனால எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2 ஸ்டேஜ் தாண்டிட்டோம் ஏதோ நம்மளோட லக்கால. இதுக்கப்புறம் டீ அப்படிங்கிற லெட்டர் இருக்கு. அந்த லெட்டருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது எந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க.
அப்போன்னு பார்த்து யாச் வந்து அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக வராரு. இதனால காங் வந்து யாச் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். "நம்மளோட காலேஜ்ல எதுவும் ட்ரெடிஷ்னலா எதுவும் இருக்கா?" அப்படின்ற மாரி. இதுக்கு யாச் வந்து "அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. மத்த காலேஜ் மாரி தான் இந்த காலேஜும். நல்லா பார்த்தா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. மத்த காலேஜ்ல கோட்டு போட மாட்டாங்க. நம்ம கோட்டு போட்டுருக்கோம் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங் வந்து "ஓ! சரி அப்படியா? தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப மே வந்து என்ன சொல்றான்னா, அவரு செகண்ட் இயர் அப்படிங்கிறதுனால அவருக்கு எதுவும் தெரியாம கூட இருக்கலாம். நம்ம வந்து இத விட சீனியர்ஸ் யார்கிட்டயாவது கேட்டாகணும் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட பிரே வந்து அங்க பாருங்க டீர் இருக்காரு. அவரு வந்து 4த் இயர் படிக்கிறார்ல. நம்ம வந்து அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த காலேஜுக்குன்னு ஏதாவது தனியான ட்ரெடிஷனல் இருக்கா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இதுக்கு டீர் வந்து யோசிச்சுட்டு நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மாப்பிளங்க வந்து அதெல்லாம் இல்ல. எங்களோட சீனியர்ஸான நீங்க வந்து என்ன ட்ரெடிஷனல ஃபாலோ பண்ணீங்களோ, அத வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரா, உடனே அங்க இருக்கிற எல்லாருமே நாங்களும் அத தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டீர் வந்து அது என்ன ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம காலேஜுக்குன்னு ஒரு தனியான ட்ரெடிஷனல் இருக்கு. அத கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு கூட வரலாம். அது என்னன்னா, இங்க இருக்கிற குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி குப்பை பீன்ல போட்டு அத வந்து அணிவகுப்பு மாரி எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் யாருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதனால டீர் கிட்ட வந்து இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கே. இது ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு டீர் வந்து எல்லாருமே வந்து அந்த குப்பைய வந்து எடுக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஈகோ அப்படின்றது காணாம போயிடும். அது மட்டும் இல்லாம காலேஜும் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். அதுக்காக தான் நாங்க இந்த மாரி ஒரு ட்ரெடிஷனல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி பின்ல போட்டு அணிவகுப்பு மாரி எடுத்துட்டு வராங்க. இத வந்து அந்த கண்ணாடி பார்த்துட்டு, "இத எப்படி நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாக எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாரு. இத பார்த்ததும் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அடுத்ததா வந்து யூ அப்படிங்கிற லெட்டர் தான் இருக்கும். யூ அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து யூனிட்டி அப்படிங்கிறது தான். அதனால எல்லாரும் சேர்ந்து இன்ஜினியரிங் சாங் ஒண்ணு பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாடி முடிச்ச பிறகு பிரைட் வந்து நீங்க கரெக்ட்டா தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள பார்க்கும்போது எனக்கே புல்லரிக்குது. அதனால நான் வந்து இந்த ஃபிளாக எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிக்கிறான். அதுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிற கடைசி லெட்டர் பத்தி யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அதனால அவங்களோட இன்ஜினியரிங் சிம்பிளான கீர் சிம்பிள வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நின்னுட்ட பிறகு வந்து ஆர்த்தித் கிட்ட போய் நாங்க இந்த மாரி ஃபிளாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா ஆர்த்தித் வந்து நீங்க எதுவுமே கரெக்ட்டா பண்ணல. இதுக்கெல்லாம் நான் வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுர்றான். இப்படியே இவங்க ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து 6 ஆயிடுது. என்ன பண்றதுன்னே வந்து புரிய மாட்டேங்குது. உடனே காங் வந்து ஒரு ஐடியா சொல்றான். நான் வந்து ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித் கிட்ட போறான். இவன பார்த்து ஆதித் வந்து ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நான் உங்கள கீழ கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என் கூட வாங்க ஸ்பிரிட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆதித் வந்து உனக்கு முதல்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுல விருப்பமே கிடையாது. நீ ஏன் ஏதோ சும்மா தான் இங்க வந்து நிக்கிற? அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி ஸ்பிரிட்னா என்னன்றத பத்தி தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் என்ன சொல்றான்னா, நான் இங்க வந்த புதுசுல எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல தான். ஆனா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு உங்கள மாதிரி நல்ல சீனியர்ஸு இவங்கலாம் இருக்கும்போது நான் எப்படி இன்ஜினியரிங் விட்டு போக முடியும்? என் அடி மனசுல இருந்து சொல்றேன். நான் உங்களோட ஜூனியரா இருக்க விரும்புறேன். என் கூட இப்ப வாங்க. நான் உங்களுக்கு ஸ்பிரிட்னா என்னங்கிறத காட்டுறேன் அப்படின்னு கூப்பிடுறான். ஆர்த்திதும் சரி ஓகே அப்படின்ட்டு கீழ இறங்கி போய் நிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து எல்லாருக்கும் நடுவுல வந்து நிக்கிறான். அப்ப எல்லாருமே வந்து எங்களோட அடி மனசுல இருந்து சொல்றோம். தேங்க் யூ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கை போட்டுட்டு வி ஆர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆர்த்தித் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்றதுனால உங்களை அந்த ஃபிளாகை நான் எடுக்க விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதனால அங்க இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரேம் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மணி வந்து 7 ஆயிடுச்சு. உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால எல்லாருமே எந்திரிங்க. எந்திரிச்சு லைனா ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கை போட்டு உட்காருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நிமிர்ந்து பார்க்கவே கூடாது. எல்லாருமே குனிஞ்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு எல்லாருமே உட்காந்து கீழே பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து கரண்ட் போயிடுது. இருந்தாலும் இவங்க கீழே குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டு வந்து எல்லாருமே வந்து தலையை தூக்கி பாருங்க அப்படின்னு சொல்றான். தலையை தூக்கி பார்த்தா எல்லா இடத்துலையுமே லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆர்த்தித் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் அவன் ஓகே சொல்லியிருக்கான் போல இருக்கு ஃபிளாக் எடுக்கிறதுக்கு.
அதனால நாட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் யாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரின்னு டிவி வந்து எந்திக்கிறான். போய் அவனை வந்து ஃப்ளாக் எடுத்துக்க சொல்றான். அவனும் வந்து ஹாப்பியா வந்து ஃப்ளாக் எடுத்து எல்லார் முன்னாடியும் காமிக்கிறான். அதுக்கப்புறம் கேண்டில் ஏத்தி வச்சிருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து கயிறு கட்டி விடுறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜூனியர்ஸை வந்து அவங்களோட ஜூனியர்ஸா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா காங் வந்து அதுல கலந்துக்காம கொஞ்சம் தள்ளி நிக்கிறான். இதை பார்த்து சீனியர் ஒருத்தங்க நீ போய் கயிறு கட்டிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது காங் வந்து ஏற்கனவே அங்க இடம் ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்ல. அதனால தான் இங்க நிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த சீனியர் பொண்ணு வந்து நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கோட கையில வந்து கயிறு கட்டி விடுறாங்க. சரின்னு வந்து அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அத. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆர்த்தி இந்த மாதிரி காணுமே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் வந்து அங்க இருக்காங்க. நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஆர்த்தித் வந்து குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பான். இதை பார்த்தா காங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து ஒன்றும் இல்லை, இந்த வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, அதுக்காக தான் வந்து நான் இங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு இப்போ என்ன வேணும், நீ ஏன் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காம இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு காங் வந்து நான் உங்ககிட்ட அந்த மாதிரி கயிறு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா நம்ம ஆர்த்தித்தும் சரி அப்படின்ட்டு அவனுக்கு கயிறு கட்டி விடுறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து காங் கிட்ட அந்த ஃப்ளாகை எனக்காக நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து கண்டிப்பாக என் அடி மனசுலேருந்து நான் சொல்கிறேன், அந்த ஃப்ளாகை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். கயிறு கட்டி முடிச்ச பிறகு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் போவான். அப்போ காங் வந்து கூப்பிடுறான். இதை பார்த்து ஆர்த்தித் வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். இதுக்கு காங் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, உங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். கேட்ட ஆர்த்தித் வந்து காங் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கத்துறான். அதுக்கப்புறம் வாடை காட்டுறாங்க. காங்குக்கு எப்படி கயிறு கட்டி விடுறதுக்கு ஆள் கிடைக்கலையோ அதே மாதிரி இவனுக்கும் ஆள் கிடைக்கல போல இருக்கு. இதனால அவன் ஓரமாக தயங்கிக்கிட்டே நிற்கிறான். இதை பார்த்து சீனியர் வந்து அங்கே இடம் இருக்கு, நீ போய் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க வந்து பிரேம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு இருப்பான். அவன் வந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் வார்டு வரானா. சரி வா, நான் உனக்கு கயிறு கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்டை உட்கார சொல்றான். அதுக்கப்புறம் கயிறை கட்டிட்டு பிரேம் வந்து வார்டு கிட்ட பாஸ்ட்ல நடந்த எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்றான். அதுக்கு வார்டு வந்து நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பிரேம் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்து இணையில இருந்து பிரதர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோக்கு வந்து போஸ் கொடுக்க சொல்றான். வார்டும் சரி அப்படின்ட்டு போட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன்லாம் வந்து சொல்லி கொடுத்த பிறகு எல்லாருக்குமே எல்லாம் புரிஞ்சுதா, எதுவும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஓக் வந்து எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன புரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓக் வந்து நீங்க சொல்லி கொடுத்த எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இதை சாப்பிடு, உன்னோட பிரெயினுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஓக்கும் சரி அப்படின்ட்டு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஓக் வந்து இதுக்கு பெசாட்டி நம்ம கிண்டர் கார்டன்லேயே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட எம் வந்து உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டிவி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த எக்ஸாம் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு வந்து போக போகிறோம் அப்படின்னு. அதனால அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன ட்ரிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி காலேஜ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம டிவி சொல்கிறான். இதை கேட்ட காங் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்னமோ பீச் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன், பீச்சுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு எம் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு சீனியர்ஸ் கூட போகலாம் விருப்பம் இல்லை, அவங்க கூட போனால் ஃபன் ட்ரிப் வந்து ஃபன்னாக இருக்குமா என்னங்கிறதே டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஓக்கு வந்து மே கண்டிப்பாக வருவா, நீ வந்து அவளை மிஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓக்கு வந்து மேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எம் வந்து அவனோட மனசை டக்குன்னு மாற்றிக்கிறான். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் வராங்க. வந்து அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுற நீ இங்கே அப்படின்னு. இதுக்கு அந்த செகண்ட் இயர் வந்து நான் இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆர்ஜித் வந்து என்ன சொல்கிறான்னா நீ பரவாயில்ல, இப்போ கூட ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா, எனக்கெல்லாம் அது சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கிளாஸில் வந்து 5 பேர் தான் வந்து ஏ கிரேடே வாங்குவாங்க, பாதி பேர் வந்து எஃப் கிரேடு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி வந்து நான் நல்ல வேளை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதனால வந்து எனக்கு சி கிரேடு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிரைட் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட என்னோட ஆன்சர் ஷீட்டில் நான் என்னோட ப்ரொஃபஸரை வந்து அழகாக வரைஞ்சி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மற்றவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்துமே ப்ரொஃபஸர் வந்து எனக்கு எஃப் கிரேடு தான் போட்டாங்க, நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்போ எல்லாருக்குமே வந்து நீங்கள் குட் லக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதனால பிரைட் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். என்னமோ சர்ச்சில் வந்து எல்லாரும் ப்ரே பண்ணுற மாதிரி. இதனால் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு ஆமேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு திருப்பி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்டலாம் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இதனால் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்காது. நல்ல பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹாலை தேட ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஆல்கஹால் குடித்தா தலை வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து தலைவலியோட படுத்திருப்பீங்க. அப்போ அந்த டீச்சர் பார்த்துட்டு உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் காசு கேட்க ஆரம்பிப்பீங்க. சாப்பிட்றது, தங்குறது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்க அப்படி மாறிட்டீங்க அப்படின்னா, அவங்க கூட யாருமே இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரைட் வந்து பிரேம கை காட்டி, பிரேம் கூட அப்படிதான் அப்படின்னு சொல்றா. இதனால திருப்பி அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தித் என்ன சொல்றான்னா, எல்லாருமே நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அவங்க வேகமா மாப்பிள்ளைங்க வந்து இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு ஓக்கு வந்து எதை பத்தி நீ கேட்குற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மாப்பிள்ளைங்க வந்து என்ன சொல்றான்னா, அந்த சீனியர்ஸை பத்தி தான் நான் கேட்குறேன். அவங்கெல்லாம் உங்ககிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறாங்க. எங்க கிட்டலாம் வந்து சிரிச்சு பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளைங்க வந்து பிரேக்கிட்ட என்ன சொல்றான்னா, "நீ அந்த ஆர்ஜித்த பாத்தியா? அவன் எவ்வளோ கூலா இருக்கான் பாரு. இவ்வளோ நாள் வந்து ரொம்ப டெரரா இருந்தான். இப்ப இவன கூலா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இப்படி பேசுறத வந்து காங்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சீனியர் வந்து எல்லாருமே ஒழுங்கா படிங்க. ஆர்ஜித் வந்து உங்க எல்லாரையும் வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்றான். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரிப்புக்கு அலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொஃபசர் கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரொஃபசர் வந்து ஏன் இந்த ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆர்ஜித் வந்து என்ன சொல்றான்னா, சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் இடையில நல்ல பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து நல்லபடியாக இருக்கும். பர்சனலாக இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு எப்படின்னா, நல்ல மெமரிஸை வந்து ஏற்படுத்துறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட ப்ரொஃபசர் வந்து இவன் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்த்தித் வந்து ஒரு கடைக்கிட்ட நின்று கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். இதை வந்து காங் பார்த்துட்டு ஆர்த்தித் கிட்ட வரான். நீங்கள் ஏன் இன்னைக்கு இந்த ட்ரிங்க் குடிக்கிறீங்க? உங்களுக்கு எப்பவும் பிடிச்சது ரோஸ் மில்க் தானே, அதை வந்து வாங்கி குடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து இன்னைக்கு கடை வந்து லீவு, அதனால தான் இதை குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து ஏன் இதை பற்றியெல்லாம் கேட்குற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து அதெல்லாம் இல்லை, நான் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித்துக்கு வந்து அந்த ஐயூன் அப்படிங்கிற நிக் நேம் இருக்குல்ல, அதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த நேம் வந்து உங்களுக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் எதை பற்றி கேட்குறான்னா, ஃப்ளாக் கேப்சரிங் ஈவெண்ட்டில் வந்து ஆர்த்தித் அழுதுருப்பான்ல, அது வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து இதெல்லாம் பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். காங் வந்து அதெல்லாம் இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து உனக்கு கடைசியாக என்ன எக்ஸாம் என்னைக்கு இருக்குது அப்படின்றத பற்றி விசாரிக்கிறான். இவனும் இந்த மாதிரி வெனஸ்டே இருக்குது அப்படின்னு அந்த எக்ஸாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து காங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ ஃபஸ்ட்டு உன்னோட எக்ஸாம் பற்றி யோசி, என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருது. ட்ரிப்புக்காக கிளம்பி வந்திருக்காங்க. க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் வந்து கேட்குறாங்க எங்களோட பஸ் எது அப்படிங்கிறத பற்றி. இந்த 4வது நம்பர் பஸ் தான் உங்களோடது, போய் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எம் வந்து சீனியர்ஸால் எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல ட்ரிப்பில் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட க்ரீம் வந்து அதெல்லாம் எதுவும் வராது, முழுக்க முழுக்க ஃபன்னுக்காக தான் நாங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணியிருக்கோம், அதனால நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் காங் வந்து க்ரீம் கிட்ட ஆல்கஹால்லாம் எதுவும் எடுத்துக்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு க்ரீமும் வந்து அதெல்லாம் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. காங் வந்து இந்த மாதிரி எம்மோட வீட்டில் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த க்ரீம் வந்து அங்கெல்லாம் பாருங்க சீனியர்ஸ் எல்லாம் எவ்வளோ சில்லாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறா. இவங்களும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. சீனியர்ஸ் எல்லாருமே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மாப்பிள்ளைங்க வந்து நாங்கள் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சீனியர்ஸ் எல்லாம் போயிட்ட பிறகு மாப்பிள்ளைங்க வந்து ஆர்த்தித் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட ப்ரே வந்து ஆமாம் அவன் பார்க்கறதுக்கு க்யூட்டாக நல்லா தான் இருக்கான், ஆனால் அவன் வந்து என்னோட டைப் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதனால் அவங்க 2 பேரும் அப்போ உன்னோட டைப் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ப்ரே வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதை வந்து மே பார்த்துட்டு அவளை என்ன சும்மா நினச்சியா, அவள் வந்து இந்த காலேஜ் பியூட்டி தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மாப்பிள்ளைங்க வந்து ஆர்த்தித்தை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் என்னோட டைப், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. க்ரீம் வந்து நான் அந்த பஸ்ஸில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஓக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பொண்ணுங்களெல்லாம் பார்த்தியா, என்னமோ இன்னைக்கு தான் ஒரு நாள் அந்த சீனியர்ஸ் எல்லாம் உருன்னு இல்லாமல் கொஞ்சம் கூலாக வந்திருக்காங்க, உடனே அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காங் கிட்ட போய் பீச்சுக்கு போயிட்ட பிறகு உன்னோட ஷர்ட் எல்லாம் கழட்டி உன்னோட சிக்ஸ் பேக்கை வந்து நீ காட்டு, அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணுறதுக்காக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டால் காங் வந்து எனக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு பிடிக்காது பீச்சில் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓக்கு வந்து அப்போ பரவாயில்ல, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டியூ வந்து அப்போ வா உன்னோட சிக்ஸ் பேக்கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் பட்டனில் கை வைக்க போகிறான். இதெல்லாமே வந்து அங்கே இருக்கிற கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து சீனியர்ஸ்க்கு அதுக்கு விழுந்துருது. உடனே அவங்கெல்லாம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இவங்களும் திரும்பி பார்த்துட்டு விஷ் பண்ணுறாங்க. ஆர்த்தித் வந்து நீங்கள் இவ்வளோ சத்தமாக கத்தி பேசும்போதே தெரியுது நீங்கள் பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு. சீக்கிரமாகவே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதனால் எம் வந்து ஓக்கோட கன்னத்தில் அடிச்சுட்டு நீ திருப்பியும் பிரச்சனை இழுத்து வச்சிருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓக் வந்து உடனே எம்மை வந்து சமாதானப்படுத்துகிறான். இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான், இதெல்லாம் ஏன் பெருசாக எடுத்துக்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பீச்சுக்கு வந்துடுறாங்க. பீச்சில் வந்து நிறையவே ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆதித் வந்து எல்லா ஃபர்ஸ்ட் இயரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார சொல்கிறான். அப்புறம் அவன் நின்று பேச ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்த பிறகு பீச்சில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க, அதனால எல்லாருமே பீச்சில் விளையாடுறதுக்காக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஓக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் கலட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் காங்க்கு வந்து இது ஏதோ தப்பாகவே தெரியுது. அதனால் ஓக்கிட்ட ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போய் விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆர்த்தித் வந்து ட்விஸ்டே வச்சுருக்கான். எல்லா மேல் ஸ்டூடெண்ட்டும் வந்து பீச்சுக்கு குளிக்கிறதுக்காக போங்க, எல்லா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் வந்து எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதனால மேல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அவங்களோட ஷர்ட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பீச்சில் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து முன்னாடி வர சொல்லிட்டு இவன் வந்து பாட ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி பண்ணுறது நம்மளுக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வெறுப்பாக தான் இருக்குது. காங்குக்கும் வந்து வெறுப்பாக தான் இருக்கும். அப்போ எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றுற மாதிரி எம் வந்து காங் கிட்ட அங்கே பாரு, நம்மளை மட்டும் குளிக்க சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறான். அதனால காங் வந்து வேகமாக ஆர்த்தித் கிட்ட போகிறான். ஆர்த்தித் வந்து இவனை பார்த்ததும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். காங் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எங்களை மட்டும் வெயிலில் வந்து குளிக்க விட்டுட்டு நீங்கள் இங்கே தனியாக வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து இது ரொம்பவே சின்ன டாஸ்க் தான், இதை கூட உங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் ரொம்பவே அன்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறீங்க, வேற ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்போ நான் வேற என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உனக்கு ரொம்பவே ஹீட்டாக இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிடுறான். இதனால காங் வந்து ரொம்பவே கோவமாக அவன் மட்டும் தனியாக தண்ணிக்குள்ளே போய் இறங்குறான். இதை வந்து ஆர்த்தித் பார்த்துட்டு அவனை போய் காப்பாற்றி கரைக்கு இழுத்துட்டு வரான். ஆர்த்தித்துக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நீ இப்போ ஓகேவா இருக்கியா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். காங் வந்து நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் தானே ரொம்ப ஹீட்டாக இருந்தால் உள்ளே போய் இறங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித் வந்து அதுக்குன்னு நான் என்ன சொன்னாலும் நீ வந்து செய்வியா, செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, நீ பாட்டுக்கு உள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக கத்திட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஓக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ இன்னைக்கு தண்ணிக்குள்ளே குதிக்க பார்த்ததுனால ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பீச்சுக்கு வந்துட்டு எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இதை கேட்டு டிவி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது என்னமோ எனக்கு நல்ல ஐடியாவாக தோணலை, இதனால மேலே மேலே நம்ம சீனியர்ஸுக்கு வந்து நம்ம பேர்டன் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓகே என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம், பீச்சுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னா எப்படி, நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு எம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது என்னமோ எனக்கு நல்ல ஐடியாவாக தோணலை, அதனால் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஓக் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். நான் உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறானா. இதை வந்து எம் பார்த்துட்டு நில்லு, நம்மலாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம், இங்கேயே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஓக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறான். போய் வந்து ட்ரிங்க்ஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரான். அவன் கையில் வந்து நிறைய பாட்டில் இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவ்வளோ வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இது ஓக்கு வந்து நான் வாங்கிட்டெல்லாம் வரல, சீனியர்கிட்டேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மற்றவங்கெல்லாம் நீ என்னடா வம்பா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓக் சொல்கிறான். இவங்கெல்லாம் என்ன கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 3 பேரும் வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கவே மாட்டாங்க. அதில் மே வந்து என்ன சொல்கிறான்னா, நம்மளால் ஒழுங்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால தான் அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணி சில் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்ட உடனே எம் வந்து அவ்வளோ நேரம் குடிக்க மாட்டேன்னு சொன்னவன் முதல்ல குடிக்கிறதுக்கு இறங்கி உட்காந்துடுறான். அதனால காங்கும் டீவும் யோசிச்சுட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாப்பிறங்க வந்து ப்ரே கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா. எனக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டே ஆகணும், நீ வந்து எவ்வளோ அழகாக இருக்க,
அப்படி இருக்கும்போது ஏன் நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஓகே என்ன சொல்கிறான்னா, ப்ரேக்கு வந்து காங் வந்து நல்ல மேட்சாக இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேருமே வந்து மூன் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. பேர் ஆனால் இன்னும் க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து இல்லை அப்படின்னு தலையாட்டுறான். மே வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா இது போகிற போக்க பார்த்தா ப்ரேக்கும் காங்குக்கும் வந்து லிங்க் ஆகிடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ப்ரே வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குதா. இங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஆனஸ்ட்டாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு வந்து மென்ஸை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ப்ரே வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு வந்து மென்ஸை பிடிக்காது, கேர்ள்ஸு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குன்னு நீங்கள் 2 பேரும் வந்து பயந்துடாதீங்க. நான் வந்து உங்கள் 2 பேத்தையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். அதை தவிர உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிட்டேயும் மாப்பிளங்கிட்டேயும் சொல்கிறா. இதுக்கு மே வந்து என்ன சொல்கிறான்னா, நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்க. நீ கூப்பிட்ருந்த அப்படின்னா கூட நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து யாரோ கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா இது இதெல்லாம் எப்படிடா மறைச்சி வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரூமுக்கு வந்து 2 கீ இருந்திருக்கும். சீனியர்ஸ் கிட்ட வந்து ஒரு கீ இருந்திருக்கும், ஜூனியர்ஸ் கிட்ட ஒரு கீ இருந்திருக்கும். சீனியர்ஸ் கிட்ட இருக்கிற கீயை வச்சு ஆர்த்தித் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே வந்து பார்த்தா எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு டக்குன்னு கோவமாக ஆர்த்தித் வந்து கிளம்புறான். பின்னாடியே வந்து காங்கும் சமாதானப்படுத்துறதுக்காக போகிறான். வெளியே வந்த பிறகு காங் வந்து ஆர்த்தித் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சாரி, நாங்கள் வந்து ரூல்ஸை மீறிட்டோம். இதுக்கு மேலே இப்படி நடக்காமல் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். இப்போதைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஆர்த்தித் வந்து ஓ என்ன வேணாலும் பண்ணுவியா? அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து முடிகிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே நீ வந்து வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கேங் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டிலையுமே கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அடுத்த நாள் வந்து எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இவங்க கேங்கு தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால ஓக் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். வேறு யாரையாவது விட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்த்தித் கிட்ட வந்து காங் வந்து ஒய்ஃபாக இருக்கியான்னு சொல்லி கேட்பான்ல, அந்த டைலாக்கை வந்து பேசி காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு எம் வந்து இதனால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஓக்கு வந்து அதெல்லாம் வராது, இது வந்து நல்ல ஐடியா தான், நம்ம வேணால் காங் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததை காங் வந்து கவனிச்சிட்டு இருக்கவே மாட்டான். மேலே பார்த்து உட்காந்துட்டு இருப்பான் எதையோ நினச்சிக்கிட்டு. அதனால காங் வந்து நல்ல ஐடியா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே தெரியாமல். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீர் வந்து கிட்டார் வாசிப்பார். இதை கேட்ட எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. அங்கே வந்து க்ரீம் வந்து நீங்கள் வந்து அங்கே உட்காருங்க, நீங்கள் ரொம்பவே வந்து நல்லா ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க. அங்கே வந்து 2 பேர் நிற்பாங்க. ஒருத்தர் வந்து ஆர்த்தித் மாதிரியும் இன்னொருத்தர் வந்து காங் மாதிரியும் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா காங்குக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓக்கிட்ட கேட்குறான். இதை கேட்ட ஓக்கு வந்து நீ தானே சரின்னு சொன்ன, அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம், இதனால் ஒன்றும் பிரச்சனை வராது, அமைதியாக பாரு அப்படின்னு சொல்லிடுறான். இது மாதிரி ஒரு டைலாக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கடைசி டைலாக் வந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த பிரேம் வந்து இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கா, எதனால இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்துறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இது ஒன்றும் ஃபன்னியாலாம் இல்லை, 2 பேரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், எல்லாரும் தலையை கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் எல்லாருமே கீழே குனிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே லைட்டெல்லாம் வந்து ஆஃப் ஆகிடுது. ரெக்கார்டர் வந்து ஓட ஆரம்பிக்குது. ஆர்த்தித்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபஸ்ட் இயர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை ஏற்கனவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஆர்த்தித்து வந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் காலேஜில் சேர்ந்து 3 மாதம் ஆயிடுச்சு, என்னோட டியூட்டியை மட்டும்தான் இந்த 3 மாதத்தில் நான் உங்களுக்கு பண்ணேன், இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சிடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே பர்மிஷன் கொடுப்பேன், இன்றைக்கி வந்து நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்தில் வந்து பர்மிஷன் கொடுக்கணும், உங்களோட சீனியராக வந்து நான் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி சீனியராக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பீச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த ரெக்கார்டரை வந்து கட் பண்ணுறாங்க. இதனால் எல்லாருமே கிளம்பி பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே ஆர்த்தித் வந்து பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்காக கீர் சிம்பிள் போட்ட பேட்ச் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை உங்களுக்கு கொடுக்கறதோட எங்களோட கடைசி டியூட்டி வந்து முடியுது, எல்லாருமே எங்களை தாண்டி வந்து அந்த கீர் சிம்பிளை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றான். ஜூனியர்ஸ் எல்லாருமே சீனியர்ஸோட கை மேலே ஏறி போகிறாங்க. ஏன்னா இதை தாண்டி போனால் வந்து அவங்களுக்கு கீர் சிம்பிள் போட்ட பேட்ச் கொடுக்குறாங்க, அதனால தான். அப்போ காங் வந்து வரான். ஆர்த்தித்தை பார்த்து சாரி அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித்தும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீனியர்ஸோட கை மேலே ஏறி இறங்குறான். அப்போன்னு பார்த்தா அங்கே டீர் எல்லாத்துக்கும் நின்றுட்டு அந்த கீர் சிம்பிள் போட்ட பேட்சை வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. காங்க வந்து பார்த்த பிறகு உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காங்க வந்து என்னோட பேர் வந்து காங் பாப் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீர் வந்து காங் கிட்ட நீ தானே ஆர்த்தித்தை வந்து சுற்றி எல்லாரையும் நிற்க வச்சு விஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட காங்க வந்து ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான்.
சொல்கிறான். டீர் வந்து நீ பண்ணது ரொம்பவே நல்ல ஐடியா, நீ வந்து எங்களுக்கு அப்புறம் நல்ல லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட காங் வந்து நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டீரும் வந்து ஆமாம் நீ தான், நீ வந்து எங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காங் வந்து இதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். இதை பார்த்த டீர் வந்து நீ இப்போ ஆன்சர் பண்ணலான்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு எனக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான கீர் சிம்பிள் போட்ட பேட்சை வந்து கொடுக்குறாரு. காங்கும் சரி அப்படின்ட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை பார்க்கறதுக்காக தான் காங் போகிறான். ஆர்த்தித்து வந்து கைவலி தாங்க முடியாமல் தைலம் வந்து தேய்ச்சிட்டு இருப்பான். இதை வந்து காங் பார்த்துட்டு நான் இங்கே உட்காரலாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித்து வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறான். நான் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அது வந்து உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியே இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஆர்த்தித்து வந்து நீ என்னை கோவப்படுத்துகிறேன்னு தெரியும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்ல வரான். ஆர்த்தித் வந்து எனக்கு சும்மாவே ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்ககிட்ட மேலே மேலே பேசி என்னால் டயர்டாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இதனால் காங் வந்து ரொம்பவே சோகமாயிடுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனோட கன்னத்தில் யாரோ கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. இவனும் சரின்ட்டு யாருன்னு திரும்பி பார்க்குறான். இங்கே ஆர்த்தித் தான் வந்து நின்றுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் 8 வந்து முடியுது. எபிசோட் 9 பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.